இதை தெரிந்து கொள்வதாக இருந்தால் இன்னும் தெளிவா விளங்கிக்கிறேன். மூசா நபிக்கு ஒரு அற்புதம் கொடுத்தான், அது கைத்தறி. மூசா நபியுடைய அற்புதம் என்னது? பல அற்புதங்கள்ல ஒரு கைத்தறி வச்சிருந்தாரு. இந்த கைத்தறியை பொறுத்த வரைக்கும் கீழே போட்டு அது பாம்பா மாறுது. சரியா? அதான் அப்படி காட்டுறான். இந்த கையில என்ன வச்சிருக்கேன்னு கேட்கறான். என்ன வச்சிருக்கேன்னு அல்லாஹ் கூப்பிடுறான்ல, பேசுற கூப்பிடுறான்ல, தூர்சினா மலைக்கு போறாரு. அப்ப அல்லாஹ் கேட்கறான், மா தில்க பி யமீனிக யா மூசா, மூசாவே உன் கையில இருக்கிறது என்ன? வலது கையில என்ன வச்சிருக்கிற? அவர் சொல்றாரு, ஹி அசாய, அது என்னுடைய கைத்தடி, அதை ஊண்டிக்கிடுவேன், ஆடு மாடுகளுக்கு இலதலையை பறிச்சு போடுவேன், ஒளிய பியா மஹாரிபு உஹ்ரா, வேற வேற வேலைகளுக்கு அந்த கைத்தறியை பயன்படுத்திக்கிறேங்கிறாரு. அப்ப அவருடைய பார்வையில் கைத்தறி தான். அது எதுக்கு உதவும்? பாம்பு அடிக்க உதவும், இலதலை பறிச்சு போட உதவும், வேற ஒண்ணு கிடையாது. அது கைத்தறி, வேற ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்னு சொன்னா அப்படியா கைத்தறியா போடுக்கல அப்படிங்கிறான், போட பாம்பா போச்சு. இது மூசா செஞ்சாரா? இப்ப அவரை வெறுங்கிட்டாரு. அவர் நினைச்சாரு இது ஒண்ணும் செய்யாது, எந்த சக்தியும் இல்லைன்னு அல்லாட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. அல்லாஹ் என்ன செய்யறான்? அது ஓகே தான், இப்ப கீழே போட்டு பார்ப்போம். அப்ப கீழே போடுன்னு பாம்பா மாதிரி மூசா வாக்குனார் அர்த்தம். அல்லாஹ் சொன்ன போட்டா ஆயிடுச்சு. அதை எடுத்துக்கிட்டு பிறவன்ட்ட போறாரு. பிறவன்ட்ட போன உடனே என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அவன் கேட்கறான். அவரு அல்லாஹ்வுடைய அற்புதம் சொல்லி காட்டின உடனே மந்திரவாதி எல்லாம் கூப்பிடு, இது பெரிய சூனிய வேலை, இது நானும் பாக்குறேன், உன் சூனியத்தை நான் ஜெயிச்சு காட்டுறேங்கிறாங்க. சூனியக்காரெல்லாம் வந்துட்டாங்க. அது பின்னாடி விளக்கம் விரிவா. அந்த சூனியத்தை அவங்க செஞ்ச உடனே மூசா நபி என்ன செய்யறாங்க? முடிக்கிறாங்க. இது பாம்பு என்ன பண்றாங்க, நமக்கு என்ன செய்யறது தெரியலையே முடிக்கிறாங்க. ஆர்டர் வருது, மூசாவே கையில் உள்ள கைத்தறி போடு. அப்பதான் பாரு அவர் என்ன செய்யல, போடுற பாப்பா இந்த பாடுற அப்படின்னு நினைச்சு செஞ்சார் அவரு. அது வெறும் கைத்தறி தான். அவர் போட்டாலும் ஒண்ணு ஆகாது. அங்கிருந்து ஆர்டர் வந்தச்சு, அவன் தான் மாத்தினான். இவர் கையில் அந்த கைத்தறி இருக்கும், வெறும் கைத்தறியை தவிர வேற ஒண்ணுமே இல்லது. அப்ப என்ன செய்யறான் அல்லாஹ்? மூசா பயப்படாத, கீழே போய் அல்கி மாபி யமீனிக்க, உன் கையில உள்ளது கீழே போடு, தல்கபுமா யாபிகும், அவங்களுடைய வித்தையெல்லாம் முழுங்கிடும், தூக்கி போடு. முதல்ல போட்டாரு, விழுந்துருச்சு, மாறுனுச்சு. அப்ப நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வை போல இது தெரியுதா? சூனியக்காரன் அல்லாஹ்வுடைய தன்மை உள்ளவராக காட்டுத, அப்படியான தன்மை உள்ளவராக காட்டுற மாதிரி அந்த சம்பவங்கள்லாம் நிகழுது. ஏற்கனவே ஒரு பாம்பா மாறி இருக்குது அப்படின்னு ரெண்டாவது மாத்த முடியல. வருது ஏற்கனவே பாம்பா மாத்த நல்லா காட்டியிருக்கிறான், அதை ஏற்கனவே மாறி இருக்கல, மாறணும் தூக்கி போட காண பயப்படதான் செஞ்சாரு. என்ன வரட்டும் சொல்லி அதே மாதிரி எதிரிகள் விரட்டிட்டு வர்றாங்க. ஃபிரௌன் எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, கேட்கல. விரட்டிட்டு வரும்போது ஊரை விட்டு மூசா நபி அவங்கள சேர்ந்தவங்க நினைச்சாங்க, ஓடுறாங்க. அவன் பின்னாடி விரட்டிட்டே வர்றான். எதுக்கு? கடல் பின்னாடி ஃபிரௌன் படை. என்ன வருது? நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. அப்ப அதை தாண்டி போனா கடல் முழி செத்து போயிடணும், நின்றா அடிச்சு கொண்டுட்டு போயிருவான். வேற போறதுக்கு எந்த ஒரு போக்கிடமும் இல்ல. அப்ப என்ன செய்யறாங்க மக்கள் எல்லாம், யா மூசா இன்னால முதரக்கூன், மூசா வசமா மாட்டிக்கிட்டோம், நம்ம தப்பிச்சு போலான்னு வந்தோம், நம்ம திக்கு தெரியாம வந்து ஏத்தாப்புல கடல் இருக்குது, அது தெரியாம வந்து மாட்டிக்கிறோம். இப்ப அவனை விட்டு தப்பிக்க முடியும், அங்கிட்டு போக முடியாது என்று சொல்றாங்க. அப்ப மூசா நபி என்ன செய்யறாங்க? இன்னமா ரப்பி சையஹதீன், என்னோட இறைவன் இருக்கான், வழிகாட்டுவான், கொஞ்சம் பொறுமை அறிங்க அப்படின்றாங்க. அப்புறம் என்ன செய்யறான்? அல்லாஹ் செய்யறான், இப்ப குல் நல்ரிபி அசாக்கல் பஹர, உன்னுடைய கையில் இருக்கிற கைத்தடியினால் அந்த கடல் அடியில் நான் சொன்னேன், சொன்னோன்னு கடல் பிளந்தது. மூசா என்ன சொல்லல, எதுக்கு பயப்படுறீங்க, நம்ம கைத்தறி இருக்கு, மந்திரக்குள்ள வச்சுக்கணும்ப்பா அப்படிதான் சொல்லியிருக்கானே. அவங்க மக்கள் சொல்றாங்க, இன்னால முதல கொண்டுறாங்க, மாட்டிக்கிட்டோங்கிறாங்க. மூசா நபி என்ன செஞ்சிருக்கானே, அந்த கோளுக்கு சக்தி இருந்தால், அவர் இந்த மந்திரவாதி சூனியக்கார மாதிரியான சுய சக்தி உள்ளவராக இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பாரு? இதுக்கு என்ன பயப்படுறீங்க, நம்ம மந்திரக்குள்ள இருக்குல்ல, என்ன செய்யற பாரு அப்படி சொன்னாரு. அவரு என்ன செய்ய அவருக்கு தெரியவே இல்லை. அவர் என்ன செய்யறாரு? இந்த மாதிரி ரப்பி சையஹதீன், என்னோட இறைவன் இருக்கிறான், வழிகாட்டுவான், அவன் ஏதாவது ஆர்டர் பண்ணுவான். உடனே ஆர்டர் வருது, மூசாவே கைத்தறி நினைக்காத, அட்டி கடல்ல ரெண்டா பழக்கும், ஒரு கைத்தறி அழைக்கிற ரெண்டா பழச்சு மூசாவை செஞ்சாரு. இத அவன் செய்யறான், அவன் சொல்லும்போது போட்டார், அவ்வளவுதான் இருவல, அவன் சொல்லும்போது அடிக்கிறாரு. அதே மூசா நபி என்ன செய்யறாங்க? அவங்க உம்மத்துகளை கூட்டிட்டு போறாங்க, தண்ணி தாங்க அடிக்குது மக்களுக்கு. இது மூசாலி கௌமிஹி, மூசாட்ட வந்து மூசாவை தண்ணி தாகமா இருக்கு, தண்ணிக்கு ஏதாவது வழி பண்ணு. பாலைவனத்தில் போயிட்டு தண்ணிக்கு எங்க போறது? அங்க ஆறுகள் ஓடக்கூடிய செழிப்பான பகுதியும் கிடையாது. அந்த இடத்துல தண்ணி வேணும்னு எல்லாரும் கேட்கறாங்க, பெரிய கூட்டம், 3 பேருக்கு தண்ணி சப்ளை எப்படி பண்றது? அப்ப என்ன செய்யறாங்க? இது மூசாலி கௌமிஹி, மக்கள் கேட்டோம், யாரெல்லாம் தண்ணி கூட இல்ல, தண்ணி கேட்கறாங்க, நான் என்ன பண்றது? இதா பண்ணு அல்லாட்ட கேட்கிறாரு மூசா. மூசா அல்லாஹ் என்ன செய்யறான்? ஃபகுல் நதரிபி அசாக்கல் ஹஜர், உன் கையில் இருக்கிற கைத்தறி இருக்குல்ல, அதனால பாறையை தடுத்துட்டு பாறையில தட்டுறாரு, பீரிட்டு ஊத்து வருது. அங்க ஊத்து இருக்குங்கிறது அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான். இந்த பாறையில அடிச்சவன நீர் பீரிட்டு வரணும்னு சொல்லி அவன் ஆர்டர் பண்ணிருக்கான், செட்டப் பண்ணி வச்சிருக்கான்.
அப்ப இவன் மூசா நபி என்ன செய்யல, தாகம்ன்றவன இதுக்காண்ட போய் அல்லாட்ட கேட்க, நம்மள்ட்ட இருக்கிற கை நம்ம வச்சிருக்கோம்ல மந்திரக்கோள், இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு சொன்னாரா, கேட்கிறாரு எல்லாம் கேட்கறாங்க, தண்ணி கேட்க என்ன செய்யறது, கையில மந்திரக்கோள் இருக்குதான் செய்யுது, அது மந்திரக்கோள் வெறும் கோள், வெறும் கை தெரியாது, அது எழுதல படிக்கிற கை தெரியுது, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனால் அது எப்ப அது வேலை செய்யுது, அங்க ஆர்டர். அவர் இப்படி நினைச்சு கூட பார்க்கல, இப்படித்தான் எல்லாம் தண்ணி தருவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அவர் கைத்தறியை கொண்டு அடிக்க சொல்லுவான் நினைச்சாரு. யாரெல்லாம் நீ ஏதாவது வழிகாட்டுன்னு இது மூசாலி கௌமிகி அல்லாஹ் தான் சொன்னானே தவிர யாரெல்லாம் அந்த கம்புக்கு ஒரு சக்தியை கொடுன்னு கேட்கல. அவர் போட்டு ரெண்டாவது இருக்கட்டும், யாரெல்லாம் கையில ஒரு கைத்தறி வச்சிருக்கிறேன், இதுக்கு ஒரு மந்திர சக்தியை கொடுத்து அதை அடிச்சவன தண்ணி வர வைந்தால் கேட்டார். அவர் நினைக்கவே இல்லை என்ன செய்ய போறான் அல்லான்னு அவர் தெரியாது, கேட்கத்தான் செஞ்சார். இறைவா தண்ணி வேணும், என் மக்கள் தாகத்தில் இருக்கிறாங்க, அப்ப அவங்களுக்கு தண்ணி இருக்கிற ஏற்பாடு கொண்டு அவர் கேட்டார். அல்ல என்ன பண்றான், அடி அவர் நேற்று அடிச்சா வந்திருக்குமா, நாளைக்கு அடிச்சா வருமா, வராது, அது கைத்தறி தான். அவரா அடிச்சிருந்தா வந்திருக்குமா, வந்திருக்காது. அவரா அடிச்சிருந்தால் நீங்கள் ஒரு கைத்தறியை கொண்டு போய் பாறையில் அடித்தால் என்ன ஏற்படுமோ அதுதான் ஏற்படும். அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமான இருக்கணும், பாறை விட உடையும், வேற ஒண்ணும் ஏற்படாது. அப்ப இப்ப எதுக்கு இது சொல்ல கேட்டா, அந்த அற்புதம் என்பது நபிமார்களுக்கு வந்துச்சுன்னா அதுவும் சூனியம் ஒண்ணா, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு காட்டில அற்புதம். இறை தூதர்னு காட்டுறதுக்கு ஒண்ணு நல்லா கொடுக்கலாம். இறை தூதர் மனுஷன் நம்பணுமா இல்லையா, அல்லாவோட தூதருங்கிறாரு, அவர் நம்மள மாதிரி பலவீன சாப்பிடுறாரு குடிக்கிறாரு, எப்படி நம்புவாங்க மனுஷன்? அதுக்கு ரெண்டு அற்புதத்தை காட்டணும்னு சொன்னா நம்புவாங்க என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்கள் வழியாக செய்கிறான். எப்ப செய்ய முடியும், சொல்லும் போதுதான் செய்ய முடியும். இதை பாருங்க எத்தனை இடத்துல 14வது அத்தியாயத்துல 11வது வசனத்தை பாருங்க. உமா நபிமார்கள்ட்ட அற்புதங்கள் கேட்கறாங்கல்ல, நபிமார்கள் சொன்ன பதில், மா காணலனா அந்நத்திய கும்பி சுல்தானின், உங்கள்கிட்ட ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் அதிகாரம் எங்களிடத்தில் இல்லை, இல்லா பீதனில்லா, அல்லாஹ் கட்டளையிட்டாலே தவிர, அவன் சொன்னா நடக்குமே தவிர எங்களுக்கு செய்ய முடியாது என்று அந்த நபி சொன்னார்களா இல்லையா? 14:11 இருக்கிறது. அதே மாதிரி 13:38 எடுத்து பாருங்க. வலக்கத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, உமக்கு முன்னால் பல ரசூல்மார்களை அனுப்பி இருக்கிறோம். வஜஅல்னாலஹும் அஸ்வாஜன் வ துர்ரியத்தன், அவர்கள் அனைவருக்கும் மனைவி மக்களையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். வமா கான லி ரசூலின் அன் யஅதிய பி ஆயத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், அவர்களில் எந்த ரசூலா இருந்தாலும் சரி, உனக்கு முந்தி எத்தனை பேர் அனுப்பி இருக்கிறோம், எந்த ரசூலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அனுமதி கொடுத்தாலே தவிர ஒரு அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப எந்த நபிமார்கள் செஞ்ச அற்புதமாக இருந்தாலும் அவர் செய்யலன்னு சேர்த்து சொல்லுது இஸ்லாம். அவருக்கு அந்த சக்தி இல்லைன்னு சொல்லுகிறது. அவர் அல்லாஹ் இருக்கிறான்னு காட்டு சிறுக்க ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் அதை காட்டுறாரு. அவரு தன்னை அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்குறது காட்டவில்லை. அவருக்கு அந்த அற்புதத்தை எது காட்டுறாரு, பாடுற கல்ல வணங்குற அந்த சூப்பர் பவர் வணங்குறா, அவனுக்கு இணை வைக்காதடான்னு சொல்வதற்கு, தௌஹீத நிலைநாட்டுவதற்கு காட்டிய அற்புதங்களை ஷிர்க் செய்யறதுக்கு சப்போர்ட்டா காட்டினா என்ன செய்வீங்க, என்ன பண்றது? ஷிர்க்கை நியாயப்படுத்துவதற்கு ஆதாரமா காட்டினார்கள், என்ன செய்வது? ரெண்டு ஒண்ணா. அப்ப நம்ம மூச்சாய் மருங்க, அற்புதத்தை மருங்க பார்ப்போம் என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். அதே மாதிரி 40வது அத்தியாயம் 28வது வசனத்தில் சொல்கிறான், உமாகானில் ரசூலின் ஏத்திய ஆயத்தின் இல்லா பீதினில்லா, எந்த ரசூலா இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அற்புதம் கொண்டு வர முடியாது. இதெல்லாம் பார்க்கிறோம்.